3 பஞ்சாலையும் ஒரே நிர்வாகத்தின் கீழ் கொண்டுவர உயர்மட்ட குழு. கவர்னரிடம் INTUC தொழிற்சங்கம் மனு. +2 ரிசல்ட் காலை 10 மணிக்கு வெளியீடு. படித்த பள்ளியில் மாணவ மாணவிகள் தெரிந்து கொள்ளலாம். இயக்குனர் வல்லவன் தகவல். பால் பண்ணை திட்டத்தின் கீழ் 27 பயனாளிகளுக்கு 14 லட்சம் மானியம். முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். காரைக்கால் மீனவர்கள் தொடர் வேலை நிறுத்தம். சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தல். விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 3 பஞ்சாலைகளையும் ஒரு நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வந்து இயக்க கவர்னர் தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்க வேண்டும் என்று கவர்னரை சந்தித்து INTUC தொழிற்சங்கம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் தானே புயலால் மூடப்பட்ட AFT, சுதேசி, பாரதி ஆகிய 3 பஞ்சாலைகள் தற்போது புனரமைக்கப்பட்டு இயங்கி வந்தது. இதில் மூலப்பொருட்கள் வாங்க அரசிடம் போதுமான நிதி இல்லை என்ற காரணத்தால் AFT பஞ்சாலைக்கு மட்டும் தொடர்ந்து 7வது முறையாக விடுமுறை அளிக்கப்பட்டது. தற்போது மூடப்பட்டுள்ள AFT பஞ்சாலையை மீண்டும் இயக்க வேண்டும் என வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கங்களும் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தன. இந்நிலையில் 500 கோடி ரூபாய் இருந்தால் மட்டுமே மில்லை நவீனப்படுத்தி இயக்க முடியும் என்று AFT சேர்மன் பாலன் வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். இந்நிலையில் INTUC தொழிற்சங்கம் சார்பில் ராஜ்நிவாசில் கவர்னர் இக்பால் சிங்கை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி மற்றும் தொழிற்சங்க தலைவர்கள் அடங்கிய ஒரு குழுவை அமைத்து மத்திய அரசிடம் தேவையான நிதியை பெற்று பஞ்சாலைகளை இயக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருந்தது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய INTUC தொழிற்சங்க தலைவர் ரவிச்சந்திரன், சில அதிகாரியின் ஊழல் காரணமாக நலிந்து போன பஞ்சாலையை சீரமைக்க புது மாநிலத்தில் ஒரு உயர்மட்ட அரசு சார்பற்ற குழு அமைக்க, மேலும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பஞ்சப்படையை உடனடியாக வழங்கிட, அனைத்து பஞ்சாலையும் ஒருங்கிணைத்து ஒரு சேர்மன் கீழ் கொண்டு வர புதிய மாநில கவர்னர்களை சந்தித்து மனு கொடுத்துள்ளோம். அதை பரிசீலனை செய்வதாக கவர்னர்கள் கூறியுள்ளார்கள். நாங்கள் கடைசியாக உள்ள கோரிக்கை, உடனடியாக பஞ்சப்படியை தொழிலாளர்களுக்கு அனைத்து பஞ்சாலையில் முடக்குகின்ற பஞ்சப்படி உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று கவர்னரை நாங்கள் வலியுறுத்தியுள்ளோம். கவர்னர் அதை பரிசீலனை செய்வதாக கூறியுள்ளார். புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு அந்தந்த பள்ளியில் தெரிந்து கொள்ளலாம் என்று கல்வித்துறை இயக்குனர் வல்லவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் +2 தேர்வினை 12,558 மாணவ மாணவிகள் மார்ச் மாதம் 1ஆம் தேதி எழுதினர். மேலும் கடந்த ஆண்டை விட இம்முறை 700 பேர் கூடுதலாக தேர்வு எழுதினர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள 107 பள்ளிகளில் மாணவர்கள் தேர்வு எழுதிய விடைத்தாள் திருத்தப்பட்டு முடிவுகள் அறிவிக்க தயாராக உள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கல்வித்துறை இயக்குனர் வல்லவன், +2 தேர்வு முடிவுகள் காலை 10 மணிக்கு வெளியிடப்படுகிறது என்றும் மாணவ மாணவிகள் அவர்கள் படித்த பள்ளியிலேயே தேர்வு முடிவினை தெரிந்து கொள்ளலாம் என்றும் மேலும் 4 இணையதளங்கள் மூலம் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவித்த அவர், கல்வித்துறையில் மாணவர்கள் வசதிகளுக்காக 4 மையம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மார்ச் மாதம் நடைபெற்ற +2 பொதுத் தேர்விற்கான தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்பட உள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பிராந்தியங்களில் மொத்தம் 12,558 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதியுள்ளனர். அவற்றில் 12,558 10,760 மாணவ மாணவிகள் புதுச்சேரியிலிருந்தும் 1,888 மாணவர்கள் காரைக்கால் பகுதியை தேர்வு மையங்களிலிருந்தும் தேர்வு எழுதியுள்ளனர். இந்த தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்வதற்கு 4 இணையதள முகவரிகளை தமிழக அரசு தேர்வுத்துறை ஏற்கனவே அறிவித்துள்ளது. இது தவிர ஏற்கனவே செய்தித்தாள்களில் வந்தது போல் கடந்த முறை போல் அல்லாது இந்த முறை 4 இணையதள முகவரி மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளதால் மாணவ மாணவிகள் எளிதாக தங்களுடைய தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வதற்கு வசதியாக சரியாக 10 மணி அளவில்
அனைத்து பள்ளிகளிலும் அந்தந்த மாணவ மாணவிகள் பயின்ற பள்ளிகளில் 10 மணிக்கு தேர்வு முடிவுகள் தகவல் பலகையில் வெளியிடப்படும். பால் பண்ணை அமைக்கும் திட்டத்தின் கீழ் 27 பயனாளிகளுக்கு 13,50,000 ரூபாய்க்கான மானியத்தை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் பால் பண்ணை அமைக்கும் திட்டத்தின் கீழ் 50% மானியத்தில் 400 பயனாளிகள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இவற்றில் 249 பயனாளிகள் தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களில் 27 பயனாளிகள் இத்திட்டத்தை முழுவதுமாக முடித்துள்ளார்கள். இவர்களுக்கு 50% மானியமாக 13,50,000 ரூபாயை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அங்காளன் எம்எல்ஏ, துறை இயக்குனர் பத்மநாபன், டாக்டர் மனோகரன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். காரைக்காலைச் சேர்ந்த 26 மீனவர்களை விடுவிக்க தவறிய மத்திய மாநில அரசுகளை கண்டித்து மீனவர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த 26 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் படகுகளுடன் சிறைப்பிடித்து மீனவர்களின் நீதிமன்ற காவலை வரும் 20ஆம் தேதி வரை இலங்கை நீதிமன்றம் நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து திங்கட்கிழமை காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தில் மாவட்ட மீனவ கிராம பஞ்சாயத்தார் நாட்டார் கலந்து கொண்ட அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மீனவர்கள் விடுவிக்கப்படாத நிலையில் இக்கூட்டத்தில் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவது என்று முடிவு செய்யப்பட்டது. அதன்படி காரைக்காலில் 1000 வைப்பர் கட்டுமரங்கள் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் இனிவரும் நாட்களில் மாவட்டம் முழுவதும் மீன் விற்பனை முற்றிலுமாக நிறுத்தப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. வரும் 9ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தொடர்ந்து பல்வேறு கட்ட தொடர் போராட்டங்களில் ஈடுபட போவதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் 26 மீனவர்கள் விடுவிக்கப்படும் வரை மறியல் உள்ளிட்ட தொடர் போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும் மீனவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பாமக நிறுவனர் ராமதாஸை விடுதலை செய்ய வலியுறுத்தி பாமகவினர் குடியரசுத் தலைவருக்கு தந்தி அனுப்பினர். விழுப்புரத்தில் போலீஸ் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் செய்ய முயன்ற பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸை போலீசார் கைது செய்து திருச்சி சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் அவர் மீது பிணையில் வெளிவர முடியாத அளவிற்கு பழைய வழக்குகளை தமிழக அரசு அவர் மீது பதிந்து ராமதாஸை நீதிமன்ற காவலில் நீட்டித்துள்ளது. இதனை கண்டித்தும் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸை விடுதலை செய்ய வேண்டும் என்று குடியரசுத் தலைவருக்கு பாமக சார்பில் தந்தி அனுப்பப்பட்டது. முன்னாள் செய்தி தொடர்பாளர் ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்ற தந்தி அனுப்பும் போராட்டத்தில் பாமக நிர்வாகிகள் கோபாலகிருஷ்ணன், முருகன் உட்பட 27 பேர் உடனிருந்தனர். தேசிய ஊரக வாழ்வாதார இயக்க திட்டத்தின் விளக்க கூட்டம் அமைச்சர் ராஜவேலு தலைமையில் நடைபெற்றது. அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் 36வது தேசிய ஊரக வாழ்வாதார இயக்க திட்டத்தின் விளக்க கூட்டம் கிருமாம்பாக்கம் கமலா முருகையன் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அவர் பேசும்போது, ஏழை எளிய மக்களுக்காக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவற்றை அனைத்து மக்களும் பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றும் கூறினார். இக்கூட்டத்தில் கிருமாம்பாக்கம் கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட 500 மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி குப்புசாமி, ஆலோசகர் தெய்வசிகாமணி மற்றும் அலுவலக ஊழியர்கள் பங்கேற்றனர்.